வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா தைராய்டு ப்ராப்ளம் ஹைப்பர் தைராய்டிசம் வரும், ஹைப்போ தைராய்டிசம் வரும். ஓகேங்களா? தைராய்டு ஹார்மோன் அதிகப்படியா சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசார்டர் உண்டு. தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியா சுரக்கிறது, தேவையான அளவுக்கு சுரக்காம ரொம்ப அளவுக்கும் மீறி கம்மியா சுரக்கிறது, அதனால வரக்கூடியது ஹைப்போதைராய்டிசம் அப்படிம்பாங்க. இந்த எந்த தைராய்டு ப்ராப்ளமா இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல முட்டைகோஸ் முட்டைகோஸ் நிறைய சாப்பிடக்கூடாது, அதுவும் பச்சையா சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம கூட்டு பொரியல் அப்படி வந்து வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து முட்டைகோஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பாருங்க, டெய்லி வந்து கோஸ் பொரியல், கோஸ் கூட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுவாங்க. கண்டிப்பா கோஸ்ல நிறைய சத்துக்கள் இருக்கு, நார் சத்துக்கள் நிறைய இருக்கு, கார்பேஜஸ் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள கழிவுகள் சட்டுன்னு மொத்தமா வெளியே தள்ளுறதுக்கான ஒரு விஷயம் கோஸ்ல இருக்கு. அப்படின்னாலும் இந்த கோஸ் வந்து பாத்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், குடல் புண்ணு, இதுக்கெல்லாம் கூட இந்த கோஸ்னோட ஒரு தண்ணி, இந்த கோஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் கறி மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமா உங்களுக்கு காய்டர் ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது நம்ம சாப்பிடக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, காலிஃபிளவர். இப்ப நிறைய பேர் வந்து காலிஃபிளவர் சாப்பிடக்கூடாதுங்க, ப்ரோக்கோலி சாப்பிடலாமா? காலிஃபிளவர் பச்சையா வந்து பாருங்க, சிலர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பச்சையா சாலட்ல போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பச்சையா சாப்பிடக்கூடாது. வேக வச்சு ஸ்டீம்டு பண்ணி பாயில் பண்ணி கூட்டு பொரியல் இந்த மாதிரி, சில்லி எல்லாம் அக்கேஷனா சாப்பிடுவாங்க. காலிஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா சில்லி அது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். அது கூட ஃப்ரீக்வெண்டா எடுக்கக்கூடாது, ரேரா வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி சாப்பிட்றீங்க அப்படின்னா எடுக்கலாம். ப்ரோக்கோலி காலிஃபிளவர் இதுவா ஃபேமிலியா இருந்தாலும் ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம். வாரத்துல ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம், அதனால ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. வாரத்துல 2 நாள் ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். வாரத்துல ஒரு நாள் இல்ல ஒரு 7 8 ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் எடுக்கலாம். பச்சையா சாப்பிட்றத விட நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வேக வச்சு இல்ல கூட்டு பொரியல் ஒரு குக்குடு ஃபார்ம்ல நம்ம எடுக்கிறது அப்படின்றது நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரோக்கோலி எடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா, சோயா பீன்ஸ் எடுக்கக்கூடாது. சோயா சோயா வந்து பாருங்க, சோயானாலையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் பிளக்சுவேஷன் அதிகமாகும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன், எக்ஸஸ் ப்ரொஜெஸ்ட்ரோன் கம்மி வந்துடும். பொதுவா இந்த சோயா மில்க் எடுக்கிறவங்க, சோயா கேர்டு ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறவங்க, சோயா நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மார்பகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். மார்பகங்கள்ல பளீர்னு வலி வர்றது, மார்பகங்கள் சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, ஜிவ்வுன்னு வலி எடுக்கிறது, இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரஸ்ட், ஃபைப்ரோடினோமா, இதெல்லாம் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஐயோ இப்ப எடுக்கவே கூடாதா, சோயா சாப்பிட்டா மார்பக பிரச்சனை வந்துருமா? அப்படி கிடையாதுமா. எல்லாமே இட் சுட் பி இன் லிமிட். டெய்லி எடுக்கிறது அப்படின்றது வேண்டாம். பொதுவாகவே நாங்க ஏன் வந்து சமைச்சு சாப்பிட சொல்றோம் அப்படின்னா, இந்த காய்ட்ரோஜன்ஸா இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் சமைக்கும் போது இதனோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிடுது, எஃபெக்ட் வந்து கம்மி ஆகுது அப்படின்றதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சோயா ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தைராய்டுக்கு நம்ம மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறோம். முக்கியமா வந்து பாருங்க, நம்ம தைராய்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தைராக்சின் எடுப்பாங்க. ஓகேங்களா? தைரோநார்ம் எடுப்பாங்க. இந்த மாதிரி டேப்லெட்ஸே வருது பாத்தீங்களா, இது 50 mcg 100 mcg, ஒரு சிலர் 150 mcg இதெல்லாம் கூட எடுக்கிறது உண்டு. இந்த மாதிரி தைராய்டுக்கு நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட இந்த சோயா ப்ராடக்ட் நம்ம எடுக்கும் போது அதனோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். புரியுதுங்களா? சோ அதனால வேண்டாம். அடுத்து வேற என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சாக்லேட்ஸ் வேண்டாம். ப்ரௌன் கலர் சாக்லேட் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்ஸ் எடுக்கலாம், ப்ரௌன் சாக்லேட்ஸ் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் டர்னிப் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அது வேண்டாம். ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிம்பாங்க. ப்ராசஸ்டு ஃபுட்னா எந்த ஒரு அது வெஜிடபிள்ஸ் ஆனா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், டைரக்டா அப்படியே வரும்போது அது வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி வரோம் அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கு அப்படியே வரும்போது நம்ம அதை கூட்டு பண்ணிக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம், எது வேணா செய்யலாம். அதுல ஹார்ம் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஹார்ம் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அது கிழங்குலயே இருக்கக்கூடிய பிரச்சனை தான், நிறைய சாப்பிடும் போது வாயு பிரச்சனை அப்படின்றது வருது. மற்றபடி ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதே உருளைக்கிழங்கு கம்பெனிக்கு போய் ப்ராசஸ் ஆகி சிப்ஸா வரும்போது அதை நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட், டின்டு ஃபுட், எந்த ஒரு ஃபுட்டையும் டின்னுல அடைச்சு வச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இப்ப பழங்கள்லாம் கூட வந்து பாருங்க, இது வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸ் பிரச்சனை கிடையாது. பழங்களே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சுகர் எசன்ஸ் எல்லாம் போட்டு, இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது, ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி எல்லாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது அதுல எஃபெக்ட் அப்படின்றது, அந்த பதப்படுத்தக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதனோட எஃபெக்ட் அப்படின்றது கண்டிப்பா வரும். சோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது வேண்டாம்.
சுகரி ஃபுட் நிறைய இனிப்பு சம்பந்தப்பட்டது வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு நான் காலையில இருந்து சாப்பிடவே மாட்டேன். காலையில சாப்பிட மாட்டேன், மதியானம் சாப்பிடுவேன், மதியானம் சாப்பிட மாட்டேன், நைட் சாப்பிடுவேன். அந்த மாதிரி மீல்ஸை ஸ்கிப் பண்றது வேண்டாம். காஃபி நிறைய குடிக்கிறது வேண்டாம். புரியுதுங்களா? காஃபி நிறைய குடிக்கிறது. இந்த காஃபி நிறைய இருக்க மாதிரி இப்ப நான் ஏதோ இதெல்லாம் வருது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது. இந்த பிள்ளைங்களாம் சும்மா வயசு பிள்ளைங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சில கம்பெனிஸ் எல்லாம் வருது. அது பேர் சொல்ல வேண்டாம். நம்ம இந்த கோக்கு பெப்சிலாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி டின்ல வருது. அதெல்லாம் நம்ம குடிக்கும் போது பிள்ளைங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல நிறைய வாங்கி குடிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நைட் ஃபுல்லும் தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ். அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பா குடிக்க கூடாது. இதனால தைராய்டு மட்டும் ப்ராப்ளம் வராதுங்க. கஃபைன் ஜாஸ்தி எடுக்க எடுக்க உடம்புல பெண்களா இருக்காங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடும். சரிங்களா? தூக்கமின்மை அப்படின்றது வரும். ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸசிவ் டிப்ரெஷன் நோக்கி போவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் நோக்கி போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. ஆக ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. 3 நேரம் ப்ராப்பரான ஒரு உணவு முறை, ஒரு போதுமான எக்ஸசைசஸ், நல்ல ஆரோக்கியமான உணவு முறை. டெய்லி மத்தியானம் சாப்பிடும்போது சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, காய்கறி, கீரை, பழங்கள், இதோட கூட ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, ஒரு சின்ன எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், நிம்மதியான லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முடியும் அப்படின்னா தனியா இன்ஃபியூஷன் வாட்டர் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் தனியாவை தண்ணியில ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே அந்த தனியா வந்து சாப்பிட்டுடலாம். இல்ல அப்படின்னா அந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த தண்ணி மட்டும் வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். இந்த தனியா இன்ஃபியூஷன் வாட்டர் குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டுக்கான பிரச்சனை அப்படின்றது மாறுங்க. ஆக முக்கியமா தவிர்க்க வேண்டிய உணவு என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கூடவே அந்த தனியா இன்ஃபியூஷன் வாட்டர் சேர்த்தும் குடிங்க. குடிச்சிட்டு வர நீங்க தைராய்டுக்காக எடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸோட டோஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். தேங்க்யூ.